போல் நம்ம கேப்டன் மட்டும் சில 7ல் போட போகிறாங்க போல், அதாவது பிரித்து போட போகிறாங்க. ஸோ அதனாட்டியும் அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நீ பாதுகாக்கணும் அப்படின்னு தானே சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோவையும் மஞ்சள் முடிக்காரனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லை வந்துட்டு போட்டுடுறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம மஞ்சள் முடிக்காரன் பேர் வந்துட்டு சரியாக நாம வர மாட்டேங்குது கைஸ், அதனாட்டி தான் நம்ம மஞ்சள் முடினே சொல்கிறேன். ஸோ நம்ம கேப்டன் வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாங்களா. ஸோ நம்ம ஹீரோவும் மஞ்சள் முடிக்காரனும் வந்துட்டாங்க. வந்தால் இங்கே ஒரு மொட்டை வந்துட்டு ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இருக்கான். ஸோ வந்துட்டு இது ரூம் செல் 20 இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, யாரும் அவங்கள இங்கே தூக்கி போட்டது அப்படின்னு கேட்குறான். நாங்கள் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணலாம் வரலப்பா, வெயிட் பண்ணு, நான் என்ன நடந்துங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்போ என்கிட்ட சொல்ல போகிற, நீ எது சொன்னாலும் நான் கேட்குற மூலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட முடிவை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானா. இப்படி பண்ண முடியாது மஞ்சள் முடியாது, என்னடா பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி தப்புறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா அந்த பொண்ணு எல்லாம் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. தாத்தாலாம் தலை திருப்பிக்கிறாரு. இங்கே சின்ன பொண்ணு இருக்குது, அதுவும் பெருசாக கண்டுக்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்குது. சரி, மேபி அவங்க அப்பா அம்மா கிட்டே யார்ட்டையாவது பிரித்து கூப்பிட்டு வந்துருக்காங்க போல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மஞ்சள் முடிக்காரன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சொட்டை என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணை தூக்கி போட்டு, நீ என்ன அவ்வளோ பெரிய தவளுத்தா, முடிஞ்ச என்கிட்ட மோதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சை வைக்கிறான். ஸோ வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அப்படி தரன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போயிடுறாப்புல, பின்னாடி அந்த கதவு கிட்ட போயிடுறாப்புல. போயிட்டு இன்னையிலேருந்து நீ தான் எனக்கு இந்த டோரோட மேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதாவது கீழே கால் போட்டு துடைப்போம் இல்லையா துணி, ஸோ அந்த துணி நீ தான், சரியா, அதனால மனசில் ஞாபகம் வச்சுக்க. இது ஒன்றையும் நான் இப்போ வந்துட்டு சொன்னது இந்த செல்லை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக மிரட்டிட்டு அவன் கையை வச்சு ஓங்கி அடிக்க வரான். ஸோ அடிக்க வரும்போது டக்குன்னு அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து தடுக்குது. ஆப்வியஸ்லி யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஹீரோ தான், மிராய் தான். ஸோ வந்து தடுத்துட்டு ஸோ நம்ம மஞ்சள் மூலிக்காரனுக்கு ஷாக்கு, யாராவது இப்படி பண்ணதுன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சு தடுத்துருக்கான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிட்டுட்டு இந்த மொட்டையை வந்துட்டு நான் கொண்டுறவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இது கேட்குறான், பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம கேப்டன் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, நீ வந்துட்டு மஞ்சள் மூலிக்காரனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாட்டி ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு பர்மிஷன் கேட்குறான், நான் வந்து இவனை வந்து கொண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த எபிசோட் நல்லா வெறியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.